அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இதில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல் இருக்குது. எல்லாருமே அரசியல் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. ஆனால் அரசியல் சார்ந்து பேசும் பொழுது கண்டென்ட் இல்லைன்னு கவலைப்பட தேவையே இல்லைங்க. ஏன்னா இந்த திராவிட மாடல் கட்சி பார்த்தீங்கன்னா ஒளியும் முறை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய கொட்டும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கேவலமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பராசக்தி திரைப்படம் குறித்து காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அதாவது எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த அந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா அவதூறை பரப்புகிறது இந்த திரைப்படம். அதாவது இந்திரா காந்தி அவர்களையும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உண்மையான புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அதாவது ஒரே ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிடுறாங்க. இந்திரா காந்தி இந்திய அரைக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏன்னா அவங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடின விஷயங்களுக்கு கையெழுத்திட்டு, அதாவது அவங்க உங்க தென்னிந்தியாவில் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கும் பட்சத்தில் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக அவர்கள் நாங்கள் இனிமேல் தலையிட மாட்டோம்னு சொல்லி இந்திரா காந்தி எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்திரா காந்தி அந்த சமயத்துல எழுதி கொடுக்கவே இல்லை. எப்படி இந்த படத்தில் வரலாற்று பொய்களை புனையப்பட்டு இப்படி பாத்தீங்கன்னா படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் முக்கியமா குரல்படுத்துறது தெரியுமா? காங்கிரசின் மூத்த தலைவரான திருச்சி வேலுச்சாமி அவர்களும் அதற்கப்புறம் அருண் பாஸ்கர் அவர்களும் பாத்தீங்கன்னா கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. எப்படி இவங்க வரலாற்றை மாற்றி அமைத்து இந்த மாதிரி காங்கிரஸுக்கு அவதூறு பரப்பும் விதமாக படத்தை எடுக்கலாம். கண்டிப்பாக இது தயாரிப்பு தரப்பில் இருந்தும் அதுக்கப்புறம் பராசக்தி இயக்குனரும் அந்த படக்குழுவும் சேர்ந்து பொது மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தடை செய்வோம். இதுல பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கெல்லாம் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தை அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. இந்த வாயை திறந்தா அவருக்கு மேலிடத்திலிருந்து ஏதாவது பிரச்சனை வரும், மற்றவங்களாம் காங்கிரஸ் சேர்ந்தவங்க அதாவது நிர்வாகிகள்லாம் போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாம இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதாவது பராசக்தி படத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது எல்லாருமே தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே எந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதற்கு டிஎம்கேவே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பார்க்காம தான் என்ன வருது, நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதுல காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்தது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு 2026 தேர்தலில் நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இதுல இந்தி திணிப்புக்கு எதிராக 2 பேருமே 2 கண்கள் மாதிரி. நீங்க இதுல 2 பேருமே ஒரே மாதிரி தான் பயணிப்பீங்க. அதுல எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாமல் தான் அவங்க குரல் இருக்கும் அப்படின்றத மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலுமே பராசக்தி படத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம், அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக 500க்கும் மேற்பட்ட நமது உறவுகள் மாணவர்கள் பலிகடை ஆயிருக்காங்கன்றதுதான் உண்மை. அண்ணாமலை சொல்வது தற்போது தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் 2 பேருமே இதற்கு காரணமானவர்கள் தான். அதாவது இந்த படத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் சொல்லல, இந்தி திணிப்புக்கு எதிராக 2 பேருமே காரணமானவர்கள் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்க நான் விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் சத்யராஜ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, தான் நம்ம சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் அவர்கள் டிஎம்கே எப்பயும் செம்பு தூக்குவாரு. அந்த சொம்பு பார்த்தீங்கன்னா பெருசாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா முடியாத அளவுக்கு அவர் தூக்கிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரை தூக்கியே பேசிக்கிட்டு இருப்பார்ல. இப்போ என்ன பண்றாருன்னா அவன் மக ஒரு முக்கியமான பதவி வைக்கிறாங்க. 2026 தேர்தலில் முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப கூவிக்கிட்டே இருக்காரு. வாரத்துக்கு ஒரு பதிவு போட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக நீதி ஆட்சி சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது, இது உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா திமுக ஆட்சியை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி இந்த 2026 தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம என்ன சொல்றோம்னா சமூக நீதி உலகத்துக்கே முன்னுதாரணமா. ஐயா நியாயமா என்னம்மா கண்ணு அப்படின்னு ஒரு ஆரம்பம் தெரியுமா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்ற டைலாக் சொல்லுவார்ல, அந்த டைலாக் நமக்கு திரும்ப ஞாபகம் வருதுங்க. இவருக்கே திரும்ப சொல்லுவோம், நம்ம கண்ணு
நீங்க சொல்றதுதான் அடிக்கடி என்னன்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போற சூழ்நிலையே சத்யராஜ் உருவாக்குறாரு. ஒரு நியாயம் வேணும். இது வந்து அந்த அளவுக்கு சமூக நீதி, சட்ட ஒழுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். மகளுக்கு பதிவு என்ன கேட்டுக்குங்கப்பா. அதுக்குன்னு இந்த அளவுக்கு கூடினா நான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கா குமட்டையா இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. 2026 தேர்தலுக்கு தேர்தல் பரப்புரை ஆற்ற இருக்கிறார் சத்யராஜ் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. மகளுக்காக மண்டியிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படுத்தே விட்டார் நம்மள் உங்கள் சத்யராஜ் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்துட்டாவே நம்ம மக்களுக்கு சில விஷயங்கள் வந்து நினைக்காத கூட போய் கிடைச்சிரும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில நேரு அவர்கள் வந்து மேற்கு தொகுதியில ரூ. 2500 பார்த்தீங்கன்னா, மதிப்புள்ள அந்த கிஃப்ட் ஹேம்பர் வந்து கொடுக்க போறாராம். அதில வந்து 4 டம்ளர், 4 பார்த்தீங்கன்னா பிளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திர ஜாமான்கள்லாம் இருக்குது, முக்கியமான ஜாமான். அந்த ஜாமான், பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் வந்து ரூ. 2500 கிஃப்ட் பொருள் கொடுக்குறாங்களாம். திருச்சி மேற்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு மட்டுமே அவர் கொடுக்க இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதி மக்கள்லாம் கண்டிப்பாக வந்து ரூ. 2500 பொருள் சும்மாவா 3000 வேற இங்கே பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே ரூ. 2500 கிஃப்ட் வேற வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் பொழுது சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 10 தேருமா கண்டிப்பாக தேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தந்த தொகுதியில் நீங்கள் வந்து தக்க வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்வரின் உத்தரவு. இப்போ அதற்காக தானே அந்தந்த தொகுதிகளில் அவரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே செந்தில் பாலாஜி மட்டும் சிபிஐ விசாரணை என்ன நடக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இவர் அப்படியே கோயம்புத்தூருக்கு ஓட போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிவருகிறது. கோயம்புத்தூர்லாம் போக முடியாது, திகார் ஜெயிலுக்கே போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. அதோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திருச்சி சிவா தான் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் நம்ம ஏடிஎம்கே சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ரூ. 800 மதிப்புள்ள வந்து கிஃப்ட் கேம்பர் வந்து கொடுக்குறாராம். அந்த கிஃப்ட் கேம்பர் வந்து என்னதான் இருக்க போகுது அப்படின்றத மக்கள் அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்லாம் வெளியே இருக்கிறது. இங்கே வந்து டிஎம்கே ஆளுங்கட்சி தான் நீ கொடுப்பீங்களா, எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க முடியாதா? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தோம், அந்த வெயிட்டை வந்து கொஞ்சமாவது இறக்கி வச்சா தானே மக்கள் எங்களையும் பார்ப்பாங்க அப்படின்றத முழுசா நம்புறாங்க. அதாவது இந்த விஜயபாஸ்கர் அவர்களும் நேரு அவர்களும் இது போன்று அனைத்து எம்எல்ஏ எம்பிக்களும் வந்து கண்டிப்பாக இதை அடுத்தடுத்த கட்டத்தில் செய்வாங்க. தற்போது வந்த தகவல் தாங்க இது. இதில் அடுத்ததாக நம்ம சின்னவரை பற்றி பார்க்கலன்னா என்ன வருது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிறாங்க. முக்தார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் தற்போது வெளியே இருக்கிறது. அந்த புகைப்படமும் வெளியே இருக்கிறது. இந்த முக்தார் யார் அப்படின்னு தெரியும். முக்கி பேசக்கூடியவர், அதாவது திராவிட மாடலுக்கு முக்கி பேசக்கூடியவர். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம காமராஜ் அவர்களை பற்றி அவதூறு பரப்பும் விதமாக ரொம்ப கேவலமாக பேசினாரு. அந்த கேவலத்தை பார்த்தீங்கன்னா நம்பும் வகையில், அதாவது யாருக்காக கூறார் அப்படின்னு நம்பும் வகையில் இங்கே பொங்கல் வாழ்த்து வந்து திராவிட கட்சியான சின்னவர்கிட்ட பகிர்ந்து கொண்டு விட்டார். இந்த தேர்தலுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பின்னடைவாக திமுக அமையும். ஏன்னா காமராஜர் அவர்களை பற்றி பேசும் பொழுது நீங்கள் வந்து கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் நீங்க சொல்லி தான் முக்தார் அவர்கள் பேசுவார் அப்படின்றத நீங்களே உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் 2026 தேர்தலில் சும்மா விடுவோம், ஆவுன்னா மேடையில் வந்து காமராஜரையும் நாங்கள் வந்து குறிப்பிட்டு தான் ஆகுவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பப்போ வந்து எடுத்து விடுவார். அப்பப்போ அது வந்து எலெக்ஷன் வரும்போது தான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல், திராவிட மாடல் ஆட்சி, திராவிடம் தான் கூக்கிட்டே போவாங்க. இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். 2026 தயவுசெய்து மக்களே இந்த திராவிடன்றது அந்த காதல், இந்த திராவிட மாடல் ஆட்சின்றத காதலை உலகமாக பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.